மானங்கட்டவளே, எங்க வீட்டை மண்ணை மிதிச்ச உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். ஏய், பாண்டியம்மா தெய்வண்டி. அந்த தெய்வத்துக்கிட்ட நடிச்ச உன்னை தொடர்றதே பாவண்டி. இந்த ஃப்ராடு பையன் பாண்டி மாத்தையை ஏமாத்தி வீட்டை விட்டு துரத்திட்டான்னு தெரிஞ்சு நாங்க 2 பேரும் ரத்தம் கொதிச்சு வந்தா நாசக்காரி நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? யோ செண்பக பாண்டியா, நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? உன் மானங்கட்ட மகன் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கான். அதை கண்டிக்காம கைதட்டி நின்னு பாத்துட்டு இருக்கியா? வந்த வழியே ஓடி போயிரு, இல்லனா என்ன திமிரு இருந்தா எங்க அப்பா பேரை சொல்லுவேன். உன்னை உயிரோட விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. டேய் வேல்முருகா, என் புருஷன் மேல கைய வச்ச அப்புறம் கேவலமா பேசிடுவேன். உங்க அப்பா என் மாமனார மரியாதை இல்லாம பேசினாரு, என் புருஷன் உன் அப்பா பேரை சொல்லக்கூடாதா? என் புருஷனை யாராவது மானம் கிட்டவன் சொன்னீங்க மரியாதை கெட்டுரும். இப்ப நான் சொல்றேன், என் புருஷன் செஞ்சதுதான் கரெக்ட். தும்முனா பாண்டியம்மா, இருமுனா பாண்டியம்மான்னு சதா சர்வ காலமும் அடிமையாவே இருந்தோம். இப்பதான் நிம்மதியாவே இருக்கும். இந்த வீட்ல இப்ப பாண்டியம்மா இல்ல. இப்பதான் இந்த வீட்ல காத்து நல்லா சில்லுன்னு வருது. நீங்களும் உங்க மனசுல இருக்கிற பாண்டியம்மாவை தூக்கி தூரமா போடுங்க, நல்லா இருப்பீங்க. பாண்டியம்மா ஒண்ணு சாமி இல்ல, உங்கள மாதிரி எங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷ ஜென்மம் தான். ஏய், நீ நல்லா இருக்க மாட்டடி, நல்லாவே இருக்க மாட்ட. பரவாயில்ல பரவாயில்ல பா, இவகிட்ட என்னப்பா பேச்சு? நன்றி கிட்ட முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. வாங்க போலாம். ஏய், பண்ணக்கூடாத பாவத்தை செஞ்சிட்டீங்க. இந்த வீட்டோட குலதெய்வத்தை விரட்டிட்டீங்க. கோடி விளக்க ஏத்தி வச்சாலும் இந்த வீடு வெளிச்சமாகாது. நான் சொல்றேன்டா, தெய்வம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும், சொல்லியே ஆகணும். வாடா. ஒரு நிமிஷம். இந்த பாண்டியம்மாவை ஞாபகப்படுத்துற எந்த பொருளும் இந்த வீட்ல இருக்க கூடாது. எடுத்துட்டு போங்க. இத எடுத்துட்டு போய் அந்த பாண்டியம்மா கிட்ட பத்திரமா ஒப்படைங்க. ஓகே, குட் பை. ஏய் நில்லடி, நீ எங்கடி போவ? தெரியல, ஆனா போய் தானே ஆகணும். அதான் உங்க மகனே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீ அண்ணகுடி வீட்டுக்கு போக முடியாது, உங்க அப்பா வீட்டுக்கு போக முடியாது. இருக்கவே இருக்குது அனாத ஆசிரமம். யாரு? ஏன் மருமக அனாத ஆசிரமத்துக்கு போறதா? இது உனக்கு சொந்தமான வீடுடி. அம்மா, என்ன பேசுற நீ? டேய், ஏன் மருமக ஏன் கூட தான் இருப்பா. அவ இங்க இருக்க கூடாதுனா நானும் அவ கூட போயிடுறேன். வாமா போலாம். அம்மா, என்னமோ பண்ணி தொலைங்க.